ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த புத்தாண்டு ஆசிகள். ஆழ்ந்த இருளில் அசைவாடி ஆண்டவர் தமது அருள் தென்றலை பரப்பி புதியதொரு நாளையும் மற்றொரு புத்தாண்டையும் படைத்து நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். காலையில் கதிரவன் தன் ஒளிக்கதிர்களை பரப்பி ஆண்டவர் நேற்றும் இன்றும் ஒரு பொழுதும் மாறாதவராய் ஆளுகை செய்கிறார் என்று பறைசாற்றுகின்றது. ஆகாயத்திலே அழகழகான பறவைகள் ஆனந்தமாய் ஆடிப்பாடி ஆண்டோடைய பேரன்பை கூறி அறிவிக்கின்றன. ஆகாயத்தின் அகன்று பறந்து ஆழ்ந்த அந்த ஆகாயம் எப்படி ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன என்கிறதை சற்று உற்று பார்த்து ஆச்சரியத்தில் அமிழ்கிற சங்கீதக்காரர் 8வது சங்கீதத்தில் அவர் சொல்வார், ஆகாயத்தின் எல்லா கிரகங்களும் அதன் இயக்கங்களும் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களின் கிரியைகளாக இருக்கின்றன என்று சொல்லுவார். ஆம், ஆண்டவருடைய கரங்கள் எவ்வளவு அழகாய் இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் அதன் பாதைகளிலே ஓட வைக்கின்றன. அதுபோல் இந்த கிரகங்கள், சூரியன் பூமியை விட 360 லட்சம் மடங்கான எடை உள்ளது. அதுபோன்ற எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சரி அதனுடைய நிலை சமநிலை தவறாமல் இயங்கும் வகையில் ஆண்டவரை விட்டு இயக்கி கொண்டிருக்கின்றார். ஆகாயத்தில் மேகக்கூட்டங்கள், காற்று, வெளிச்சம், தண்ணீர் அனைத்தையும் பூமியில் அவர் கொடுத்து உயிர்கள் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி ஒருங்கிணைத்து நடத்துகின்றார். ஆகாயத்தின் பறவைகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கின்றார். அதுபோலவே காட்டில் மலர்களுக்கு நறுமணத்தை கொடுத்து பரிமள தைலத்தை ஊற்றி அப்படியே அழகாய் நடத்துகின்றார். நிறத்தை கொடுத்து அழகாய் வண்ணங்களை கொடுத்து அழகாய் நடத்துகின்றார். ஆனால் அவர் யோசிப்பார், மனிதனை நீ நினைத்து கொண்டே இருக்கிறீர், அவனை விசாரிக்கிறீர், அதற்கு அவன் எம்மாத்திரம் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படுகிறார். அவர் பார்க்குறார், தேவதூதர்களை விட அவர்கள் சற்று சிறியவர்களாக இருக்கலாம். தேவதூதர்கள் இந்த சரீர வரையறைகளை கடந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை தரிசிக்கும்படி ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஆனால் திருப்பி யோசிக்கிறாள், மனிதர்களை நீர் விசாரித்து கொண்டே இருக்கிறேன், நினைத்து கொண்டே இருக்கின்றேன், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டுகின்றீர் என்று சங்கீதம் 8 குறிப்பிடுவார். காரணம், மனிதர்களை ஆண்டவர் படைக்கும் பொழுது கலைஞர்களிலெல்லாம் தலை சிறந்த நிகரற்ற கலைஞராய் குயவன் எப்படி களிமண்ணை பார்த்து உள்ளத்தின் குறிக்கோள் நிறைவேறும் வகையிலே பாண்டங்களை உருவாக்குவானோ அதே போன்று மனிதனை கடவுள் அந்த மண்ணை தொட்டு நான் உள்ளத்தில் வைத்திருந்த குறிக்கோளை நிறைவேற்றும் வகையிலே வடிவமைக்கின்றார். கிருபையினால் மகிமையை பகிர்கின்றார். அவர் தம்முடைய சொந்த நாசியின் சுவாசத்தை ஊதி உயிருள்ள ஒரு உயிரியாக மாற்றுகிறார். தன்னுடைய ஆவியும் மனித ஆவியும் இடைபடும் வகையில் அவனை உருவாக்குகின்றார். சேர்ந்து யோசிக்க சிந்தனை திறனை கொடுக்கிறார். நேசிக்க இருதயத்தை கொடுக்கின்றார். நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எதுங்கிறதையெல்லாம் திரித்தறியும் மனசாட்சியை அந்த மனிதருக்கு கொடுக்கிறார். மட்டுமல்ல, அவருடைய சொந்த சாயலில் தாய் செய் பிள்ளை போன்று உறவில்லை அவரோடு உறவாட ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று கூப்பிட்டு ஏதேன் தோட்டத்தில் அளவளாவி மகிழ்ந்து பேசி இணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் விலகி அலைந்து போன பொழுது ஆண்டவர் நம்மை போல அவர் கிருபையினால் மன உருவெடுத்து நம்ம அப்படியே விட்டு விடாமல் ஆதியிலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தலைமுறைகளாய் அவரோடு கூட இசைந்து நடந்து செயல்பட அவருடைய சித்தத்தை செய்யும் வகையில் நம்மை மீட்டு எடுத்து, ஐயோ என்னுடைய சரீர வேதனை மாறாது என்று நம்ம சில நேரம் கலங்குறோம். இல்லைன்னா என்னுடைய அந்த பொருளாதார சிக்கல், உறவு விரிசல்கள், இல்லைன்னா குடும்பத்தில், திருச்சபையில், சமூகத்தில் தலைவர்கள் சரியில்லைங்கிற இந்த இயக்கங்களை எல்லாம் அவர் கேட்டு விசாரித்து அதை விசாரிக்கின்ற வகையில் மனுவுரு எடுத்து நம்முடைய இடையில் அவர் வாசம் செய்கிறார். நாம் நடக்கிற பாதையின் எல்லா ஏற்ற இறக்கங்களையும் சந்தித்து சிலுவை வரைக்கும் கடந்து வந்து நம்மை கரம் கொடுத்து வீண்டெடுத்திருக்கிறார்.
அதனாலே தான் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கோம், அவர் தேவதூதர்களுக்கு கரம் கொடுக்காமல் மனிதர்களுக்கு கரம் கொடுத்தார், தேவதூதர்களும் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்களாம். அவர் கல்வாரி சிலுவை வரைக்கும் கடந்து வந்து தன்னுடைய அன்பை தெரிவித்தது மட்டுமல்ல, அவர் நம்முடைய கரத்திலே நம்மளை நம்பி பொறுப்பை தந்திருக்கிறதுனால மறுபடியும் கல்லறையை புது வாழ்வின் கருவறையாக மாற்றி அவருடைய பரிசுத்த ஆவியானோடு நம்முடைய உள்ளத்தில் ஊதி, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருந்து பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள் குடும்பத்திலும் வெளியிலும் என்று தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கின்றார். இயேசுநாதர் சொந்த குமாரனை எப்படி நமக்காக சிலுவையில் கொடுத்து உயிரோடு எழுந்து உடனிருக்க வைத்தாரோ, அவருடைய சகோதரர்கள் போன்று தெய்வ வீட்டாராய் குடும்பத்தாராய் உலகில் செயல்படும்படி நம்மை அனுப்பி கொண்டிருக்கின்றார். ஆகவே பொறுப்போடு கூட அந்த ஒரு நன்றியின் அடையாளமாய் அவர் நம்மை நம்புகிறார் என்ற மகிழ்ச்சி அதனை வெளிப்படுத்துகிற வகையில் குழந்தைகள் பாலகர் வாயிலே துதியை உண்டு பண்ணுகிறார் ஆண்டவர். அவரை தொடர்ந்து துதிப்போம், ஆராதிப்போம். அவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் வகையில் கனத்தினால் மகிமையினால் நம்மை முடிசூட்டி இருக்கின்றார். நம்முடைய சாதனைகளை வைத்தல்ல, ஏதோ நம்முடைய தனித்தன்மைகளை வைத்தல்ல, எல்லாருக்கும் தன்னுடைய மதிப்பு மரியாதை கொடுத்து ஆண்டவர் இந்த புத்தாண்டிலே நம்மளை நடத்துவார். அப்படி நிறைவான அந்த சமாதானம் மகிழ்ச்சியின் உள்ளங்களில் பொங்கி வழியட்டும். நாம் அதை பிறருக்கு மகிழ்ந்து ஆண்டவரை கனப்படுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நன்றி. ஆமீன், ஆமீன்.